கனகாவோட காதலர் இவர்தான். போலீஸ்ல மாட்டி விட பார்த்தாரு. செய்யாறு பாலு சொன்ன டாப் சீக்ரெட். நடிகை கனகா 80ஸ்கள்ல முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க. இன்னும் பல வருஷங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல திடீர்னு காணாம போயிட்டாங்க கனகா. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா நடிகை குட்டி பத்மினி கனகாவை சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கனகா பத்தி ரசிகர்கள் அதிகம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல கனகாவோட காதலர் பத்தி பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சில விஷயங்களா பகிர்ந்திருக்காரு. பழம்பெரும் நடிகை தேவிகாவோட பொண்ணுதான் கனகா. இவங்க கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. பெரிய விருப்பம் எதுவும் இல்லாம தான் கனகா நடிக்கிறதுக்கு தேவிகா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா கரகாட்டக்காரன் படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இதன் காரணமா கனகா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சது. தமிழ்ல முதல் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ரஜினி மாதிரி முன்னணி நடிகர்களோட நடிச்சாங்க கனகா. அதே மாதிரி தெலுங்குலயும் பல படங்கள்ல புக் ஆனாங்க. இதன் காரணமா நிக்க நேரமே இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. சூழல் இப்படி இருக்க திடீர்னு அவங்க ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல கனகா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது கூட ரசிகர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அவங்க ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. யாரையுமே சந்திக்கிறது கிடையாது, வெளியே வர்றது கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் தேவிகாவோட மரணம் ஒண்ணு அப்படின்னும், இன்னொரு காரணம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த காதல் தோல்வி அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் கனகா பத்திரிகையாளர்களையோ சினிமாக்காரங்களையோ சந்திக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த விஷயத்துக்குள்ள நடிகை குட்டி பத்மினி வந்தாங்க. கனகாவோட வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவங்களை எப்படியோ சந்திச்சுட்டாங்க. 2 பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய காஃபி ஷாப் ஒண்ணுக்கு போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சுட்டாங்க. அப்போ கனகாவுக்கு குட்டி பத்மினி முத்தம் கொடுக்கற மாதிரியான புகைப்படங்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா குட்டி பத்மினிக்கு கனகா பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இந்த நிலையில கனகாவை காதலிச்சவரை பத்தி பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காரு. அந்த பேட்டியில பேசின அவரு, கனகாவோட தாயார் தேவிகாவால ஒருத்தர் சினிமாவில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கினாரு. அந்த நபருடைய மகன் பேர் தான் ராமச்சந்திரன். இவர் தான் கனகாவுக்கு பிஏவா இருந்தாரு. கனகா கூட ஷூட்டிங்க்கு போறது, கனகா நடிக்கிற படங்களோட கதைகளை கேட்கறது, கனகாவோட சம்பள விவரம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நேர்மையா பாத்துட்டு வந்தாரு. கனகா இவரை மரியாதையா தான் நடத்தினாங்க. அதன் காரணமா அவர் மேல ராமச்சந்திரனுக்கு ஒரு தலை காதல் வந்துருச்சு. ஆனா அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட கனகா ராமச்சந்திரனை காவல் நிலையத்துல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. கொஞ்ச வருஷங்கள் கழிச்சு ராமச்சந்திரனும் இறந்துட்டாரு. ராமச்சந்திரன் இறந்ததுக்கு அப்புறம் தான் தன் மேல அவர் எந்த அளவுக்கு உண்மையான காதல் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது கனகாவுக்கு புரிஞ்சுது. அதனால ரொம்பவே மனம் உடைஞ்சு போனாங்க கனகா. அதுக்கப்புறம் தான் எதுவுமே வேண்டாம், சினிமாவும் வேணாம் அப்படின்னு தன்னை தானே சிறை வச்சுக்கிட்டு தனிமையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்யாறு பாலு.